रब के मेहमान तुझसे बख्शिश का है सामान। माहे रमजान रमजान आया, 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 रमजान आया। شهر الخير وحب الغير قيام الليل صيام رمضان رمضان شهر فيه يوم أفضل من كل الأيام رمضان رمضان تفتح أبواب والسلام على رسوله المصطفى وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وسلم عليه. அல்லாஹுடைய பேரருள் கிருபை கருணை அல்லாஹு தாலா நம்மை புனிதமான ரமலானுடைய மாதத்துல நோன்பு வைக்க வைத்தான். நம்மை வணங்க அல்லாஹ் அருள் புரிந்தான். அவனை பற்றி பேசவும் கேட்கவும் அல்லாஹ் கிருபை செய்தானா அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் அருள் ரஹமத் மகஃபிரத்துடைய பத்தில் நீங்கள் அல்லாட்ட அதிகமாக மகஃபிரத்தை கேட்க சொன்னாங்க பெருமானார் சர்க்கார். அந்த அல்லாஹ் மர்ஹம்னா பி ரஹமத்திக்கு யா ரஹமர் ராஹிமீன் முதல் பத்தில் அது ஓது சொல்லுவாங்க தராவின். மகஃபிரத்துடைய பத்தில் அந்த மகஃபிரத்தை ஓது சொல்லுவாங்க. இத்தகம் மினன்னாரில் அல்லாஹ் ஆத்திகனா மினன்னார் அது ஓது சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் அதை செய்ய வேண்டும், அந்த அடிமைத்தனம். நபி சொன்னதை நாம் மதித்தாலே போதும், அல்லாஹ் நம்மளை பாவத்தை மன்னிச்சிருவான். அந்த பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வான். நீங்கள் மதிச்சா போதுன்றான். அதனால் நம்ம சர்க்கார் அந்த மதிக்க கற்றுக் கொடுத்தார்கள். சொர்க்கத்துடைய வாசல்கள் திறந்திருக்கு இந்த ரமலானுடைய மாதத்தில். நரகத்துடைய வாசல் அல்லாஹ் மூடிடுறான். ஒரு ஹதீஸில் சொர்க்கத்தை அல்லாஹு தாலா ரமலானுடைய மாதத்தில் அலங்கரிப்பதாக சொல்கிறான். சொர்க்கமே அலங்காரமானது தானே, ஆனால் இன்னும் அல்லாஹ் அலங்கரிக்கிறானா மூமின்களுக்காக சுவனத்தை அலங்கரிக்கிறேன். தக்வா ரொம்ப முக்கியமானது. நம்முடைய அமல்களில் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் இஹ்லாஸு தக்வா இருக்கணும், ஒருமை. இறையச்சம் ரொம்ப அல்லாஹுக்கு பிடித்தமான ஒன்று. தக்வாவில் ஷரியத்துடைய தக்வா இருக்குது, தரீகத்துடைய தக்வா இருக்குது, ஹகீகத் மாரிஃபத். ஒவ்வொன்றிலையுமே நம்ம தக்வா செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் தரீகத்துடைய தக்வாவில் இருந்தாலே போதும்வாங்க. அதுவே பெரிய பாக்கியம். ஹாஜத்தரவா அல்லாஹ் தான் நம்மனுக்கு நஃபா ஸரர் அல்லாவை தவிர வேறு எந்த சிருஷ்டியும் கொடுக்க முடியாது என்றது தான் தரீகத்தோட தக்வா. தவஜ்ஜஹ் பகைர ஹக்ஸே பச்சனான்வாங்க. ஷரியத்தோட தக்வா ஏவலை ஏற்று நடப்பது, விலக்கல்களை தவிர்ந்து கொள்வது, சந்தேகமானகளை விட்டு பேணிக்கொள்வது. ஷரியத். தரீகத்துனா தவஜ் பகைர ஹக்ஸே பச்சனா. அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகள் நமக்கு லாபமோ நஷ்டமோ கொடுக்க முடியாது என்று எண்ணாமல் இருப்பது. சிருஷ்டிகளுடைய சம்பந்தத்தை தரைப்படுத்தி ஹக்குடைய கூவத்தை நோட்டமிடுவதுன்னு சொல்லுவோம். சிருஷ்டிகளுடைய சம்பந்தம் இருக்கு, அதுக்கு பேர் தான் தௌஹீத். எல்லாம் அல்லாஹ் தான் செய்கிறான்னு சொல்கிறது தௌஹீத் இல்லை. அப்போ நாம் செய்யக்கூடிய நற்செயலுக்கும் அல்லாஹ் தான் காரணம், தீய செயலுக்கும் அல்லாஹ் தான் காரணம்னு ஆகிடும். அப்படி இல்லை. அதனால தான் சிருஷ்டிகளுடைய சம்பந்தம் இருக்குன்றாங்க. நாம் ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயல் பாவ செயலாக இருந்தால் அதுக்கு நிச்சயமாக தண்டனை இருக்குது. இல்லையே கூவத்தை அல்லாதானே வெளியாக்கணான்னு சொன்னால், எனக்கு சக்தி அல்லாதானே கொடுத்தான், அல்லாஹ் கொடுக்கலான்னு நான் செஞ்சிருக்க மாட்டேன். அப்படி இல்லை. ஆற்றல் என்பது அல்லாஹ் கொடுத்தாதான் செய்ய முடியும். அதே நேரத்தில் அந்த ஆற்றலை மிஸ்யூஸ் பண்ண நீ
அதுக்கு தண்டனை இருக்குன்றான். ரப்புடைய ஆற்றலை நீ உன்னுடைய நஃப்ஸுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்ட நீ. அதனால் தக்வா, சத்திய சஹாபாக்கள் எப்படி பயந்தார்கள். சஹாபியுடைய பேர் மறக்கிறேன். அவங்க இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடி, இஸ்லாத்தில் வருவதற்கு முன்னாடி அவங்க திருடராக இருந்தாங்க, திருடுவாங்க. அந்த சஹாபி இஸ்லாத்தை வந்தவொடனே திருட்ட விட்டுட்டாங்க, முஸ்லீம் ஆகிட்டாங்க, ஹராமாக்கி விட்டுட்டாங்க. ஆனால் அவருக்கு சொல்லுவோம் அமாவாசை இரவுலையும் கண்ணு தெரியணும்ல, அந்த மாதிரி அந்த சஹாபி கொள்ளையடிக்கிறது, திருடுறது. ஏன்னா அப்படி ஒரு ஆற்றல் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக இருந்தால் தான் அது செய்ய முடியும். எப்படியும் தப்பிச்சிருவாங்க. திருடினா கூட மாற்றதே கிடையாது. அந்த அளவுக்கு பக்காவாக பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு திருடுறதுனால அந்த மாதிரி. இப்போ அவங்க இஸ்லாத்தில் வந்த பிறகு மதீனாவுக்கு போயிட்டாங்க. மக்காவாசி தான் அவங்க. மதீனா ஹிஜ்ரத் செஞ்சு போயாச்சு. மதீனாவில் இருக்கும்போது ஒரு ஆரம்பத்தில் ஒரு சட்டம் போடப்பட்டிருந்துச்சு. மக்கத்து காஃபிர்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க நபி. என்னன்னா, ஏதோ ஒரு காரணமாக மக்காவாசி மதீனாவிலேருந்து மக்காவுக்கு வந்துட்டா திரும்ப நாங்கள் விட மாட்டோம், பிடிச்சி வச்சிருவோம். அதே மாதிரி மக்காவாசி யாராவது ஒருத்தர் காஃபிராக இருக்கக்கூடியவர் மதீனாவுக்கு வந்தால் நீங்கள் விட்டுருணும். அப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருந்தாங்க. இப்போ அந்த சஹாபி வந்து என்ன பண்ணுறாங்க, சில சமயங்களில் யாராவது ஒருத்தர் ஏதோன்னு ஒரு வேலையாக மக்காவுக்கு போகிற மாதிரி ஆகிடும். போயிட்டு நம்ம எப்படியா தப்பிச்சு வந்துடலான்னு தான் போயிருப்பாங்க. பட் ஆனால் பிடிச்சிருவாங்க, காஃபிர்கள் பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு சஹாபி வந்து பிடிபட்டு விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கிட்ட தான் சொல்லுவாங்க, நீ என்ன செய்வே தெரியாது, அந்த சஹாபியை கொண்டு வந்துடணும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, யார் சொல்ல, நான் போய் பார்த்துக்கலாம், நான் கூப்பிட்டு வந்துடுறேன். அந்த மாதிரி 2-3 சஹாபியை தூக்கிட்டு வந்துருக்குறாங்க. இப்போ ஒரு சஹாபி அந்த மாதிரி பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி அவங்க அடைச்சி வச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டார், அவர் எப்படியாவது தூக்கிட்டு வந்துரு. சரிங்க யாரை சொல்ல, அவன் நல்ல பலசாலியான ஆளை அப்படியே தூக்கி போட்டு ஓடியே வந்துடுவாங்க மதீனாவை. அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த சஹாபி. நான் கொண்டு வந்துடுறேன் யாரை சொல்லான்னு போயிட்டாங்க. போனவங்க அதே மாதிரி பார்க்குறாங்க, எந்த டைமில் போகணும் அதெல்லாம் தான் அவங்களுக்கு தெரியுமே. ஏற்கனவே அவர்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்குல்ல, எப்போ போனால் அந்த சஹாபியை தூக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் அவங்க 8 பேர் வந்து காவலாளிகள் இருக்கிறாங்க. 8 பேர் காவல் காக்குறாங்க. அவங்க எப்போ அசருவாங்க அப்படின்னு பார்த்து கரெக்டாக ஒரு டைமில் இப்போ என்ன பண்ணாங்க, நேராக உள்ளே போனாங்க. அந்த அறை உள்ள போனால் அவரை கட்டி போட்டிருந்தாங்க. அழகாக அவுத்து தூக்கி தோலில் போட்டு ஓடுறாங்க. ஓடும்போது ஒரு பெண்மணி, அவ மக்காவாசி. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அவ விபச்சாரி. அந்த பெண் வந்து விபச்சாரி. இவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அந்த பெண்கிட்ட அடிக்கடி போவாங்க, கஸ்டமர். இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, மக்காவை விட்டு ஓடி போயாச்சு, மதீனாவுக்கு போயாச்சு. அவர் ரொம்ப வீரமான மனுஷன், சாதாரண ஆள் இல்லை, நல்ல வீரமான, அதாவது என்ன சொல்கிறது, ஆண்மையுள்ள மனிதர் அவர். புரியுதுங்களா? இப்போ அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, பார்த்துட்டாங்க இவரை, ஆஹா இவன் தான் தூக்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டக்குன்னு வழிமறிக்கிறான். வழிமறித்து, இங்கே பேர் இன்னைக்கு என் கூட நீ இருக்கணும் தனிமையில், ஏன்னா அப்படி இருந்தீன்னா நம்ம கொஞ்சம் தூரமாக ஓடி போயிடுவோம், ஓடி போயிட்டு என்னோட ஜினா செய்ய வான்றான். அவன் சொல்கிறாரு, நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், நான் ஜினாலாம் செய்ய மாட்டேன். நீ ஜினா செய்ய மாட்டேன்னு சொன்னால் அவனை காட்டி கொடுத்துருவேன், இப்போ சத்தம் போட்டு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்க வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஓடினவொடனே கத்த ஆரம்பிச்சிட்டான். கத்துனவொடனே எல்லாம் வந்துட்டாங்க. அந்த சஹாபி என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய ஒரு கல் இருந்துச்சு, அந்த கல்லுக்கு பின்னாடி போய் அந்த சஹாபியை மறைவான ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்க அடி, உடம்பெல்லாம் அடி, அவங்களால நடக்கக்கூட முடியல, அந்த சஹாபி உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்குது. இவங்க அப்படியே ஓரமாக படுக்க வச்சுட்டு இவங்க இன்னொரு இடத்துல ஒரு கல் பக்கத்தில் அதில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அந்த கல்லுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, காஃபிர்கள் அந்த 8 பேர் தேடுறான்,
இங்கே தேடுறான், அங்கே தேடுறான், கண்டே பிடிக்க முடியல. அவருடைய கண்களுக்கு அல்லாஹ் காட்டல, அவ்வளவுதான். கடைசியில் இவர் எந்த கல்லுக்கிட்ட உட்கார்ந்துருந்தாரோ தேடி 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 பார்த்து கலைச்சி போய் சரி போயிட்டாரான் தான் அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து அந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்லுக்கிட்ட வந்து யூரின் பாஸ் பண்ணுறான். பொதுவாக தூக்கத்துலேருந்து எரிஞ்சிட்டா என்ன செய்வாங்க, உடனே யூரின் வரும். இந்த 8 பேரும் வந்து யூரின் பாஸ் பண்ணுறான். எந்த அளவுக்குன்னா அந்த கல்லுக்கிட்ட தான் அவங்க உட்காந்துருக்குறாங்க. இவருடைய யூரின் அவங்க மேலே தெரிக்கிற அளவுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய கண்களுக்கு தெரியல. அவன் போயிட்டானுங்க, போய் படுக்க போயிட்டாங்க. இந்த சஹாபி மெல்லமாக எழுந்து அந்த சஹாபியை தூக்கி தோளில் போட்டு மதீனாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ பெருமானார்ட்ட சொல்கிறாங்க, யார் சொல்லா இப்படி நடந்தது. திடீர்னு அந்த பெண்மணி வந்து என்னை ஜினாவுக்கான இணங்க சொன்னால் நான் மறுத்துட்டேன், நான் ஈமான் கொண்டுட்டேன், இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், நீ உயிரை பிரிந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் மறுத்துட்டேன். அப்புறம் நான் போய் அந்த கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டேன், யாரை சொல்லலாம். ஆனால் என்னுடைய பக்கத்தில் தான் அந்த 8 பேரும் வந்து நின்னாங்க, அதனால் என்னை பார்க்கவில்லைன்னு சொல்லும்போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் செய்த தக்வா அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான். சொன்னீங்களா, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நீ கத்துனதுனால அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, இவங்க 8 பேர் வந்து என்னையும் சாவடிச்சாங்களும் பரவாயில்ல, நான் அதுக்காக வேண்டி உன்னுடைய அந்த பாவத்திற்கு நான் இணங்க மாட்டேன் என்று சொன்னாங்க பாருங்க. அந்த இறையச்சத்துக்கு அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாத்தான். அதனால ஷரியத்துடைய தக்வா, அதுக்கே அல்லாஹு தஆலா அவ்வளோ பெரிய ஷரியத்துடைய தக்வா பேணக்கூடிய சமயத்திலே அல்லாஹ் அவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுக்குறான். வமன் யத்தகில்லாஹ இஜ்அல் லஹு மக்ரஜன் வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் தக்வா செய்கிறாரோ, இறை எச்சத்துடன் இருக்கிறாரோ, அவருக்கு அல்லாஹ் பல வழிகளை காமிக்கிறேன். இஜ்அல் லஹு மக்ரஜன், பல வழிகளை நான் காமிக்கிறேன். அவர் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை விட்டு நான் வழி காமிக்கிறேன்றான் அல்லாஹ். இங்கே வழி காமிக்கிறதே அல்லாஹ், புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது வழி கிடைக்காதா? ரிசுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப்ன்றான். அவர் எதிர்பாராத வண்ணம் நான் அவருக்கு ரிசுக்கு கொடுப்பேன்றான். இதுல இருந்தா வருது, அதுல இருந்தா வருதுன்னு கிடையாது. எப்படி வருதுன்னே தெரியலன்னுவான். எங்க இருந்து தான் கொட்டுது? ஷரியத் தக்வா செய்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கொட்டும். தரீகத்துடைய தக்வா செய்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் கொடுப்பான். ஹகீகத்துடைய தக்வா செய்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணியப்படுத்துவான். மாரிஃபத்துடைய தக்வாவில் மூழ்கி இருந்தால் உங்களை தூக்கி சுமக்கிறேன்றான். ஹமல்னாக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் திடலிலும் இறைவன் சுமப்பதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இறை நேசர்கள். என் உஜூதில் சுமந்துட்டே இருக்கியா? தாய் கூட ரொம்ப நேரம் சுமக்க மாட்டா, கீழே விட்டுருவா. ஆனால் நீ என்ன பிறந்ததிலிருந்து என்னை சுமந்துக்கிட்டே இருக்கிறையா என்று இறைவனுடைய அந்த உள்ளமையிலேயே அவர்கள் தாயின் மடியில் இருப்பது போல இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கவலை இருக்கு? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு இடையூறு வருவதை விரும்புவாளா? இடையூறு வரும்போது தடுக்காமல் இருப்பாளா? அந்த இடையூரை தான் வாங்கி கொள்வாள், என் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பான். மாலிக்குல் முல்கான அல்லாஹ் தூக்கியிருக்கான்னா விட்டுருவானா? நம்ம ஷேக் சர்க்கார் கிப்லா அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க, அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஊர் மக்கள் எங்கேருந்து தான் இவங்க கொட்டுது, எப்படிதான் இவங்க இப்படி இருக்கிறாங்க? வரக்கூடியவர்களுக்கு எல்லாமே வாரி வழங்கும் வல்லல் சர்க்கார். நீ தங்க வந்தா போதும், சில்லா வந்தா போதும். ஏன்னா உணவுல இருந்து இடம், படுக்க இடம் வரைக்கும், போர்வை, தலகாணி எல்லாமே நான் புதுசா வாங்கி தரேன். நான் அப்படிதான் ஒவ்வொரு தடவையும் தலகாணி வாங்குவாங்க. பழைய தலகாணிலாம் களி, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் சரியில்லை, தூக்கி போடு. புதுசாக ஆர்டர் பண்ணுவாங்க. எல்கேஎஸ் மூலம் வந்து இறங்கிடும். போர்வை அல்லாஹ் என்ன மாதிரி கொடுத்தாங்க சர்க்கார். சர்க்கார் சொல்லுவாங்க எல்லாம் எப்படி தான் இவருக்கு வருது, சும்மாவே இருக்கிறாங்க. 4 கைலி கடை, அவங்களுடைய பார்வையை மறைப்பதற்கு சஜ்ஜாதாக்கள் 4 பேர், 4 கைலி கடை. இந்த கைலி கடையில் அவ்வளோ கொட்டவா செய்யும். இன்னும் பெரிய சரவணா ஸ்டோரா வச்சிருந்தாங்க. சரவணா ஸ்டோர்ல எப்போ பார்த்தாலும் கூட்டம், அந்த மாதிரி கூட்டம் இருந்தாலாவது சரி பரவாயில்லப்பா, இப்படி கொட்டுதுன்னு சொல்லலாம். 4 பேர் கூட நிற்க முடியாது அந்த கைலி கடையில். என்ன வராது? அல்லாஹ் அக்பர்.
அந்த மகான் வாழ்ந்து காமிச்சிட்டு போட்டாங்க. அந்த மகான் வாழ்ந்து இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபைஸ் நாயகம் அவர்கள் சர்க்கார் 1க்கு 10ன்னாங்க. 1க்கு ஈமான் இருந்தா கொடுத்துக்காமி. நமக்கு அல்லாஹ் சொல்றான் 1க்கு நான் 10 கொடுக்குறேன்றான். புரியுதுங்களா? அதை கண்கூடா நமக்கு காமிச்சாங்க. ஒரு தடவை இதே மந்தவழி பங்களா நம்ம இருந்துச்சு. மந்தவழி பங்களால சர்க்கார் ஜிக்ர் மஜ்லிஸ் நடத்துகிறாங்க. ஜிக்ர் மஜ்லிஸு முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச உடனே எல்லாரும் ஹதியாக்கள் கொடுப்பாங்க. கவர் என்ன ஒரு 20 கவராக, அவ்வளோதான். 20 கவர் 25 அந்த மாதிரி கவர். சர்க்கார் எப்போவும் என்ன சொல்லுவாங்க, என்ன செய்வாங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சம்பளம் மொய்தீன் மௌலாட்டை எடுத்துகிட்டு வர சொல்லிடுவாங்க. அவங்க உள்ளே போயிடுவாங்க. அன்னைக்கு சர்க்கார் அதாவது நான் ஜிக்ர் மஜ்லிஸில் பயண காசுன்னு கொடுப்பாங்க. அந்த பயண காசு மன்சூர் மௌலாட்டை தான் கொடுத்தாங்க. கொடுக்க சொன்னாங்க. முதல் ஒரு கட்டு போயிடுச்சு. கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இம்மா 10 சான் தெரியல, ஜமாத்து நிறைய இருக்குன்னு இன்னொரு கட்டு எடுத்து கொடுத்தாங்க. அதுவும் கொடுத்தாச்சு. அதை கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க. மன்சூர் மௌலாட்டை கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னா அவங்க கொடுத்துட்டே இருக்கிறாங்க. கொடுத்துட்டு 2வது கட்டு இருக்கு பாருங்க, அதை பிரிக்கவே இல்லை, அப்படியே எடுத்துகிட்டு கொடுத்தாரு. சர்க்கார் முடிஞ்சிடுச்சு. சர்க்கார் ஒரு கட்டுலேயே எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்போனா என்ன அர்த்தம், 100 நோட்டு போயிருக்கு. சர்க்கார் அடுத்து கேட்குறாங்க, வாட்ச்மேனுக்கு கொடுத்தீங்களான்னு கேட்குறாங்க. முரீதுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்க, வாட்ச்மேனுக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. வாட்ச்மேனுக்கும் கொடுத்துட்டேன் சர்க்கார். சரி அப்போ கொடுங்கன்னு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அந்த கவர் இருந்துச்சு பாருங்க, அதை என்ன சொன்னாங்க திடீர்னு, மன்சூர் மௌலாவும் மன்சூர் ஃபைசியும் அவங்க கிப்ஸ் கமாலாஜியா 2 பேர் தான் என்றாங்க. அப்படியே கீழே இருந்துச்சு. அதை என்ன சொன்னாங்க, ஒரு 500 1000 அப்படி வருது. கவரை எண்ணி சர்க்கார் 10,000 ரூபா. சர்க்கார் 10,000 ரூபா. சர்க்கார் அப்படி வாங்கினாங்க. துண்டை தோலில் போட்டாங்க. நான் 1000 ரூபா கொடுத்தா அல்லா எனக்கு 10,000 ரூபா கொடுத்தான். இப்படி தான் நான் அல்லாட்ட கொடுக்கல் வாங்கல் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் அப்படியே உள்ளே போயிட்டாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. என்னைக்கு அந்த மாதிரி செஞ்சுக்கிறது, அன்னைக்கு செஞ்சு காட்டினாங்க. நான் எப்படி கொடுத்து வாங்குறேன்னு முறியதுங்க தெரிஞ்சுக்கணும். இல்லை நீ அதை மாதிரி வாங்கிக்கோன்னாங்க சர்க்கார். ஈமான் இருந்தால் நீ அல்லாட்ட கொடுத்து வாங்கிக்கோ. ஷேர் சர்க்காருக்கு இப்படி கொடுக்கும்போது சொல்லுவாங்க, தியா அல்லா லியா அல்லா. கொடுக்குறவனும் அவன் தான் என் நிஸ்பத்துல இருந்து, வாங்குறவனா தான் உன் நிஸ்பத்துல இருந்து. ஜஸா அல்லாஹி அல்லாஹ், 2 பேர் கூலியும் அல்லா தான். அதனால எஜமா அல்லாவிடம் கொடுத்து வாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் கொண்டு வந்து போட்டான். மகான்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியாது. தஸ்தே கைப்புன்னு சொல்லுவாங்க. மறைவான ஒரு கை அவர்களுக்கு உதவி கொண்டே இருக்கும். சர்க்கார் சொல்லுவாங்க, ஒரு டிராக்டர் ஒன்று போட்டுக்கும். கான்கா வாசல் ஒரு டிராக்டர் ஒன்று இருக்கும். அந்த டிராக்டரை எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க சர்க்கார். எப்பா ஊர் கண்ணு படும்பா, முதல்ல அந்த டிராக்டரை எடுத்துகிட்டு நம்ம நம்ம நிலத்தில் அந்த இலரியில் நிலம் இருக்கும், நிலத்தில் போயிட்டு வாங்க. சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. அந்த டிராக்டர் வாசல்லையே கிடக்கும். நூலாக தான் ஓட்டிகிட்டு போவாங்க. போயிட்டு ஒரு ரவுண்டு போய் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அதாவது விவசாயம் செய்கிறாங்கன்னு தெரியணும் மக்கள். தஸ்த கைபை மறைக்க சொல்கிறான் அல்லான்னாங்க. மறைவை எல்லாம் மறைக்க சொல்கிறான். குரான்ல எல்லாம் சொல்கிறான். என்ன சொன்னா, யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். மகான்கள் ஹக்கை கொண்டு வாழக்கூடியவர்கள். இது அல்லாவை கொண்டு வாழலாம், யாரும் தேவையே இல்லை. ஒரு சமயம் சர்க்கார் சில்லா இருக்க சமயத்தில் தான் கம்பிக்கு 16,000 ரூபா பள்ளிவாசலுக்கு கொடுத்தாங்க. கம்பி வாங்கிறதுக்கு 16,000 ரூபா பில் போட்டு அதை கொடுத்துட்டு தான் சர்க்கார் நான் கொடுத்துட்டேன், கம்பி இறங்கினவுடனே காசு வாங்கிக்க சொல்லுங்கன்ட்டாங்க. பள்ளிவாசலில் போய் கம்பி இறக்கிட்டான். இறக்கிட்டு அந்த பில்லை நேராக மௌலானா வீட்டில் கொடுத்துருங்கன்ட்டான். ஏன்னா அதான் பில் போட்டாச்சே, 16,000 ரூபா பில்லு எழுதியாச்சு சர்க்கார் பேரில். அதனால் மௌலானா வீட்டில் போய் வாங்கிட்டாங்க. நேராக 2 பேரும் வந்துட்டாங்க. நாங்களாம் தாலீம் படிச்சுட்டு இருக்கிறோம். சர்க்கார் அந்த கிதாப்பு படித்து விளக்கம் சொல்லியிருக்காங்க. உள்ளே வந்தேன். வந்துட்டு சார் இந்த மாதிரி கம்பி காசு உங்கள்கிட்ட பில்லு கொடுக்க சொன்னாங்க. அப்படியா அப்படி சொல்லிட்டு வாங்கினாங்க சர்க்கார். வாங்கி பார்த்துட்டு ஒரு 50 ரூபா கையில் கொடுத்தாங்க. போய் லன்ச் டைம், அது கரெக்டாக ஒரு 12:30 மணி இருக்கும். போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சாப்பிட போயிட்டாங்க. சர்க்காருடைய மகனாக ஒருத்தர் வந்தாங்க. ஏப்பா உருதுல தான் சர்க்கார் கேட்பாங்க,
தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட பேசும்போது உறுதியில் பேசுவாங்க. ஒரு 16,000 ரூபாய் இருந்தால் ஒரு கடனாக கொடுப்பா அப்படின்னாங்க. சர்க்கார் நீங்கள் கொடுக்குறத வச்சு நாங்களே வாழ்றோம், அவ்வளோ பெரிய காசுலாம் சேர்த்து வைக்கல சர்க்கார். நீங்கள் கொடுக்குறதெல்லாம் செலவாயிடுது, சேர்த்து வைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய காசு என்கிட்ட இல்லைண்ணா. அச்சாபா சோடபா அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான், உட்காந்துட்டே இருக்காங்க. திடீர்னு இக்பால், ராஹத் இக்பால் ஆஜியார் கன்ஸ்ட்ரக்ஷன், அவர் வந்து 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 உள்ளே வந்தார், சர்க்காரை பார்க்க வந்தார். பார்க்க வந்துட்டு ஒரு ஹதியா மேலே வச்சுட்டார். சர்க்கார் என்னதுன்னு கேட்டாங்க. என்ன ஆஜியார், முதல்ல கேட்டது தான், என்ன ஆஜியார் இந்த வெயிலில் வந்திருக்கிறீங்க? ஏன்னா எப்பவும் ராஹத்து இக்பால் ஆஜியார் என்ன செய்வார்னா நைட்டு தான் வருவார், ஹக்கீமிஷாவோடு வருவாங்க. நைட்டு தான் பயான் நடக்கும், அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. சென்னையிலேருந்து கும்பகோணம் ஊர், கும்பகோணத்துக்கு போயிட்டு ஹக்கீமிஷாவோட தான் நைட்டு வருவாங்க சர்க்காரோட்ட. நைட்டு வெளியே தாலீம் நடக்கும், 1:30 மணி வரைக்கும் தாலீம் நடக்கும், தாலீமில் இருக்கலான்னு. அன்னைக்கு பார்த்தா மதியானமே வந்துட்டாங்க. அதுவும் ஃபேன் ஷர்ட் போட்டு ஹின் பண்ணிவிட்டு அப்படியே டிப்டாப்பாக அப்படியே வந்திருக்காங்க. என்ன ஆஜியார் எப்பவும் நைட்டு தானே வருவீங்க, இன்றைக்கி பகல்லையே வந்துட்டீங்க, இந்த வெயிலில் வந்திருக்கிறீங்களே அப்படின்னும் போது அப்போ தான் அவர் சொன்னார், இல்லை சர்க்கார் நான் வந்து ஊருக்கு போயிட்டு ஏன்னா அதான் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு வரா மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். சேத்தையா தோப்புக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கும்போது என் கல்பில் வந்து நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று எடுத்திருக்கேன் சர்க்கார், அது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு நியத்து வச்சுருந்தேன், உங்களுக்கு வந்து அதில் இத்தனை சர்க்காருக்கு இவ்வளோ கொடுக்கலான்னு நியத்து வச்சுருந்தேன். அந்த ஹதியாவை நான் எடுத்துகிட்டு வந்தேன், நைட்டு வந்து கொடுக்கலான்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன். சேத்தையா தோப்பு வந்த உடனே என் கல்பில் நேராக லால்பேட்டைக்கு போய் கொடு, நேராக லால்பேட்டை கொடுன்னு கல்பில் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு. என்ன இப்போ எதுக்கு போய் லால்பேட்டைக்கு போயிட்டு, சர்க்கார் வேற என்ன ரெஸ்ட் எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல, இப்போ போய் அவங்கள டிஸ்டர்ப் எதுக்கு பண்ணோம், நைட்டு தான் தாலீம் இருக்குது, எப்படியும் போக தானே போகிறோம், அப்போ போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப ரெண்டாவது இந்த சமாதானப்படுத்தேன். திரும்ப என்ன அதே தான் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா நானும் வந்து இல்லை இப்போ வேகாத வேலை எதுக்கு போய் இந்த டைமில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் கல்புக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன். எந்த அளவுக்கு என் நஃப்ஸ் என் கல்பில் வந்துச்சுன்னா, நீ நேராக கும்பகோணம் போன ஆக்சிடென்ட் ஆகி சாவுவேன்னு வருது, நீ நேராக கும்பகோணம் போயிட்ட வழியில் நீ ஆக்சிடென்ட் ஆகிடுவ, கொண்டு போய் கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு என் கல்பில் வந்துட்டே இருக்கு சர்க்கார். உடனே நான் சொன்னது சேத்தையா தப்பு விடு, இந்த பக்கம் விடு, வண்டி ஏரிக்கரை விடுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த பக்கம் போனால் கும்பகோணம், நேராக சேத்தையா தோப்புலேருந்து ரைட்டில் போனால் கும்பகோணம், லெஃப்ட் போனால் ஏரிக்கரை, ஏரிக்கரை ரோட்டில் விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பயந்து போய் சொன்னேன் சர்க்கார் அப்படின்னா. அப்படியான்னு சர்க்கார் சிரிச்சுட்டே இருந்தாங்க. சிரிச்சுட்டு அதை எடுத்து என்ன சொன்னாங்க, மொய்னுதீன் மௌலாட்ட 16,000 ரூபாய் இருந்துச்சு. சர்க்கார் சொன்னாங்க, இப்போ நான் அவன்கிட்ட கடன் கேட்டேன், நீ இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் அல்லாட்ட சொன்னேன், அல்லா என் தேவையை நீ தான் பூர்த்தி செய்யணும். சாப்பிட போயிருக்காங்க, வந்து 16,000 ரூபாய் கிட்ட என்கிட்ட காசு இல்லை, வீட்டில் காசு இல்லை என்கிட்ட, ஒரு பைசா இல்லை என்கிட்ட, ஒன்றை தவிர யாரும் கொடுக்க முடியாதுன்னு உட்கார்ந்துருந்தேன். அல்லாட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லிட்டே உட்கார்ந்துருந்தேன். அல்லாஹு தாலா மூத்து பயத்தை காமிச்சு கொண்டு வந்து கொடுக்க வச்சான் பாரு. நைட்டு கொடுத்துருக்கலாம்ல அவரு, நீ போன மூத்தா போயிடுவேன் அப்படின்னு மூத்து பயத்தை காமிச்சு அல்லா கொடுக்க வச்சான் பாரு. இப்படிதான் என் ஹாஜத் அல்லா பூர்த்தி செய்து கொண்டு இருக்கிறான் என்று சொன்னாங்க சர்க்கார். நான் அல்லாவை கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எங்க யோசிச்சு பாருங்க, அவர் வந்து சாப்பிட்டு வர வரைக்கும் தான் டைமு, சாப்பிட்டு வந்தா 16,000 ரூபாய் கேட்பான். இல்லைன்னு சொன்னா என்ன சொல்லுவான், என்னங்க அவங்கள்ட்ட போய் காசு கேட்க சொன்னீங்க, அவங்க இல்லைன்ட்டாங்க, நாளைக்கு வான்னு சொல்றாங்க. அவரு பின்ன யாரு முத்தவலி வருவாரு, என்ன அது உங்களை நம்பி சொன்னேன் மோலானா, நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க, என்ன மோலா அவர்கிட்ட யாரு சொல்றது, பேசுறது யாரு? கண்ணியம்னு ஒண்ணு இருக்குல்ல, வாக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. தன்னுடைய அடியார்கள், தன்னுடைய நேசர்களை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறாங்க. அதனால மனுஷன் தான் வரணும்னு அவசியம் கிடையாது, மலக்க கொண்டு அல்லாஹ் தேவைப்பூர்த்தி செய்வான். ஆண்களுக்கு மலக்க கொண்டு காலு ரப்புனல்லாஹி சும்மஸ்ஸகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, நான் மலக்குகளை இறக்குறேன்ட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் இதை தடின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா, அசா, ஆனா எப்போ எனக்கு அல்லாஹ் அதோடைய ஹகீகத்தை காமிச்சானோ. அல்லாஹ் என்ன சொன்னான், ஒமா தில்க பியமீனிக யா மூசான்னு கேட்டான். காலஹி அசாயா, அல்லாவே கேட்டான், நம்ம பதில் சொல்லுவோம். காலஹி அசாயா தபக்கவு அலைஹா வஹுஷு அலா கடமி,
நான் இது மேலே சாஞ்சிப்பேன், எனக்கு ஊன்றுகோலாக இருக்கிறது, நான் இது ஆடு மாடுக்கு இலை பறிப்பேன், இன்னும் நிறைய விஷயங்கள் இதை கொண்டு செய்வேன்னு சொல்கிறாங்க அல்லாட்ட. அப்படியா? அதை கீழே போடுங்க. போட்டவன பாம்பா மாறிடுச்சு, ஓடுறாங்க. தஜல்லின்னு சொல்லுது அதுதான். வஜூதையாக எப்படி வேணாலும் காமிக்கும். அசாவா காமிச்சது பாம்பா காமிக்கும், ஓடுறாங்க. அல்லாஹ் என்ன சொன்னாங்க? பயப்படாதீங்க, வாழை பிடிங்கண்ணா. போய் பிடிச்சா திரும்ப அசாவா மாறிடுச்சு, விளங்கிட்டாங்க. இது அசா இல்லைப்பா, மோலாவுடைய உள்ளமை எப்படி வேணாலும் காமிக்கும். அன்றிலிருந்து அவர்களுடைய தேவையை அந்த அசா தான் பூர்த்தி செஞ்சான். எதுனாலும் கேட்பாங்க, எதுனாலும் அதுகிட்ட தான் கேட்பாங்கண்ணா. என் ஹாஜத்தை பூர்த்தி செய்யுன்னு சொல்லுவாங்க. யாரை பார்த்து சொல்லுவாங்க? அசாவுடைய சூரத் அல்ல இது, சூரத்து. இந்த அசான்ற சூரத்தையும் காமிக்கும், பாம்புடைய சூரத்தையும் காமிக்கும், இது எல்லா சூரத்தையும் காமிக்கும். உஜூதேஹுக்கு உள்ளமை கூட இருக்குது. அந்த முள்ளமையை விளங்கி கொண்டு அல்லாவிடம் அவர்கள் சொல்வார்கள். அவருடைய ஹாஜத்தை அந்த அசா பூர்த்தி செய்தது. நபிமார்களுக்கும் வலிமார்களுக்கும் யார் இந்த மந்திரத்தை விளங்கி கொண்டார்களோ, ஹகத்தாலாவுடைய உள்ளமையை எவர் விளங்கி கொண்டாரோ அவர்களுக்கு மனிதர் வந்து தேவை பூர்த்தி செய்யணும்னு அவசியம் இல்லை, துரும்பு போதும். அதிலும் இறைவனுடைய உள்ளமை இருக்கிறது, அது கொண்டு அல்லா தேவை பூர்த்தி செய்யணும். ஹைர், அல்லா ஃபதில் செய்யணும். அதனால நாமும் ரொம்ப தக்குவா செய்ய வேண்டும். இறை அச்சம் அல்லாஹ் ரமலானை கொடுத்ததே தக்குவாவுக்கு தான். அதனால ஷரியத்துடைய தக்குவாவை நம்ம பேணணும், தரீக்கத்துடைய தக்குவா நம்மளே வர வேண்டும், உள்ளச்சம் வரணும். அல்லாவை கொண்டு சிருஷ்டிகள் அசைவதை நாம் காண வேண்டும். எந்த சிருஷ்டியை நம் மீது சாட்டினாலும் சரி, அந்த சிருஷ்டியில் ஹக்கத்தாலா தான் இருக்கிறான்ற பார்வை வந்து விட்டால் எதுவும் ஒன்றுமே கிடையாது. அதனால் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட பார்வை உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنا نسألك الجنة ورؤية ونعوذ بك من النار يا خالق الجنة والنار. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا أرحم الراحمين. اللهم يا واسع الفضل اغفر لنا. اللهم إنا نسألك برحمتك التي وسعت كل شيء أن تغفر لنا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு, உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் விசாலமான ரிஸ்க் யா அல்லாஹ், காமிலான ஈமான கொடு ரப்பே. இறை அச்சத்துடன் வாழ நீ அருள் புரிய அல்லாஹ். ஷரியத் தரீக்கத்துடைய தக்வாபி பேணும் நசீப கொடியா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய ஹவுலகுவத்தை கொண்டு ரப்பே நாங்கள் செயல்படுகிறோன்ற அந்த இதராக்கு எங்களுக்கு பிச்சக்கூடிய அல்லாஹ். உன்னை கொண்டு அசைய நாங்கள் பாக்கியத்தை நசீபாக்கியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கோ அவருடைய அனைவருடைய தேவையை பூர்த்தி செய்ய அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்வு கொடு ரப்பே, நிறைவான வாழ்வு கொடியா அல்லாஹ். ஆஃபியஸ் சலாமத்தான வாழ்வு கொடியா அல்லாஹ். நோய் நொடி இல்லாமல் எங்களை பாதுகாத்து அருள் புரிய ரப்பே. கொடிய நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். உயிர்கொல்லி நோய்களை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். நிரந்தர நோய்களை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். உன் ஃபஸலை கொண்டு வாழ நீ தௌஃபீக் செய்ய ரஹ்மானே. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் கை கால் சுகத்துடன் கண் ஒளிவோடு ரப்பே நாங்கள் நடமாடக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரி ரஹ்மானே. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا ربنا انك انت التواب الرحيم. صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد يا رب.